அது என்னமோ தெரிலைங்க, அந்த மண் சட்டியில் செய்கிற சாம்பார், களி இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பாரம்பரிய உணவு சாப்பிட்றதுலே ரொம்ப இப்போ கிடைக்கிறதே கஷ்டம். எங்கள் அம்மா அப்போ செஞ்சுது. அப்போ எங்கள் அம்மா சொல்லாமா, எல்லார் வீட்லேயும் பாத்திரத்தில் செய்கிறாங்கம்மா, பாத்திரத்தில் நீங்கள் ஏம்மா மண் சட்டியில் செய்கிறீங்க, மண் பானையில் சாதம் வடிக்கிறீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பாரம்பரியம். எனக்கு எல்லார் வீட்லேயும் ஏம்மா அதுமாரிலாம் நீங்கள் அதேமாரி பார்த்து செய்யுங்கண்ணா, இதில் சூப்பராக இருக்கும், சாதமும் கெடாது. அப்புறம் இந்த தினை அரிசி பொங்குவாங்க, அது சூப்பராக இருக்கும். அதனால் எங்கள் பொண்ணு வந்து கிளாஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கடாய் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அதேமாரி என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்காருக்கும் சாம்பார் வச்சு, இட்லி சாம்பார் வச்சு இதில் அசத்தணும்னு ஒரு ஆசை. அவங்க சொன்னாங்க, என்ன எப்பயும் செய்ய சாம்பார் இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க அப்படின்ட்டு மண் சட்டியில் செஞ்ச சாம்பார் பாருங்கள், இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த தினை ஒரு மாதிரி பொங்கி பொங்கி போடுவாங்க எங்கள் அம்மா நைட்லாம். அப்போ சாப்பிட்ட வலு தாங்க இன்னமும் கொஞ்சம் தெம்பு கொடுக்குது. அதுமாரி நீங்களும் மண் சட்டியில் நிறையா சாப்பிட விரும்புங்க. இதேமாரி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து உணவு வந்து நமக்கு பயமாக இருக்குது. எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் என் உடம்பு தேவையான வலுவே இல்லாத மாரி இருக்குது. இதுமாரி பார்த்து பார்த்து இதுமாரி செஞ்சிங்கன்னா நம்ம பாத்திரத்து இதுமாரி மண் சட்டி கிடச்சா இப்போ கூழ் தண்ணி இதெல்லாம் வந்து இப்போ தண்ணி பானை இதெல்லாம் வச்சு இந்த வெயிலில் சம்மரில் சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த புது சட்டியில் செஞ்சு சாம்பார் சாதம் எப்படி இருக்குதுன்ட்டு நானும் செஞ்சு காமிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.